கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மக்களுக்கு சேவை செய்வதில் மட்டுமே அவருடைய வாழ்க்கையை செலவழித்தார்னு சொல்லப்படுது. அந்த வகையில தான் இன்னைக்கு நம்மளுடைய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் செயல்பட்டு வர்றாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, சென்னை கோயம்பேட்டில் தான் அவருடைய தேமுதிக அலுவலகமானது அமைக்கப்பட்டிருக்கு. அங்க இன்னைக்கு வரைக்குமே ஆயிரக்கணக்கான ஏழை எளிய மக்கள், மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்ற முதியவர்கள் என அனைவருக்குமே பாரபட்சமின்றி உணவானது வழங்கி கொண்டு வராங்க நம்மளுடைய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். நம் தலைவர் விஜயகாந்தின் நோக்கம் என்னன்னா, ஏழை எளிய மக்களுக்கு வயிறார உணவு வழங்குவது மட்டுமே. ஒரு டைலாக் கூட சொல்லியிருப்பாரு, என்னையா காசு 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 பணம், அட போங்கய்யா உங்க காசும் பணமும். அவரு சொல்லக்கூடிய அந்த ஃபேஸ் எமோஷனல்லே பார்க்கலாம். காசு பணம் இதை தவிர ஒரு மனுஷனுக்கு உயிர் வாழ்றதுக்கு முக்கியமானது சாப்பாடு மட்டும்தான். அதை நான் உயிரோடு இருக்கும் வர நான் ஏழை எளிய மக்களுக்கு என்னால் என்ன முடியுமோ அதை நான் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன் தொடர்ந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை அடுத்து அவர் இருந்தும் அந்த விஷயத்த அன்னைக்கு பண்ணிட்டு இருந்தாரு. ஆனால் அவர் இன்னைக்கு நம்ம கூட இல்லை. அப்படி இருந்தும் அவருடைய மனைவி இந்த மாதிரி விஷயங்களை ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்குறத ஒரு சேவையாகவே செஞ்சுட்டு வர்றாங்க. அவர் இருக்கும்போது அந்த வேலையை அவர் செஞ்சார். இப்போ அவருடைய மனைவி அந்த இடத்துல இருந்து செஞ்சுட்டு வராங்கன்றது ரொம்பவே பாராட்டுக்குரியதான். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் வட்டாரத்துல பல கட்சி தலைவர்களாக இருக்கட்டும், பல கட்சி தொண்டர்கள், வேட்பாளர்கள் எல்லாமே வர்றாங்க, நிற்கிறாங்க. எலெக்ஷன்ல ஆட்சியில இருக்கும்போதே அவங்க சொல்றாங்க, நான் மக்களுக்கு அதை செய்வேன், இதை செய்வேன், அப்படி இருப்பேன், இப்படி இருப்பேன் அப்படின்ட்டு. ஆனா அந்த வாக்குறுதிகள்லாம் அவங்க ஆட்சியில் இருக்கும்போதே நிறைவேற்றுகிறார்களா, இல்லை ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி சொல்கிறதெல்லாம் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க சொன்னபடி அதை நிறைவேற்றுகிறார்களானா அது கிடையாது. ஆனால் அப்படி இருக்கும்போது நம்மளுடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இன்னைக்கு நம்ம கூட இல்லை. அவர் இல்லாமல் இருந்துமே அவர் இன்னைக்கு இருந்திருந்தா ஏழை எளிய மக்களுக்கு எந்த மாதிரி விஷயங்களை பண்ணியிருப்பாரு, உணவு வழங்குறதுலேருந்து உதவி வழங்குவதிலிருந்து எந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணியிருப்பாரோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவரோட இடத்திலிருந்து அவருடைய மனைவி பிரேமலதா அவர்கள் இன்னைக்கு வரைக்குமே செஞ்சுட்டு வராங்க. நிஜமாகவே இவர் மக்களுக்கு செய்து வருகிற இந்த சேவைனால ஆயிரக்கணக்கான மக்களின் பசி நீங்கி அவங்க நிம்மதியாக வாழ்ந்து வர்றதுக்கு ஒரு அடிப்படையான ஒன்றாவே இருக்கிறது. நம்முடைய தலைவர் இந்த மண்ணை விட்டு நீங்கினாலும் தமிழக மக்களின் மனதை விட்டு நீங்க மாட்டார். அவ்வழியில நம்முடைய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என்றுமே செயல்படுவார்னு சொல்லி இந்த வீடியோவும்